வெல்கம் பேக் டு TEZLA'S. இதுனா உங்கள் டெஸ்லா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹை டெக்னாலஜி பைக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பைக் வந்து எப்படி உருவாச்சு ஒரு சின்ன சுருக்கமான கதையை பார்ப்போம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2017 or 18 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா BMW TVS சேர்ந்து ஒரு கொலாபில் ஒரு பைக் வந்து உருவாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த பைக்கை ரெடி பண்ணாங்க. இதோட டிசைன் ஃபுல்லாகவே டிவிஎஸ் தான் செஞ்சுருக்கு. உங்களால் நம்ப முடியாது, ஆனால் அதான் உண்மையாக டிவிஎஸ் தான் இதோட டிசைன் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா முழுக்க BMWவால் செஞ்சது. ஸோ இந்த இன்ஜினே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பைக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் இப்படி இருந்து இந்த பக்கம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுக்கான அந்த பைப் போகும். ஆனால் அது அப்படியே திருப்பி இருக்கும். இந்த பக்கம் தான் உங்களுக்கு திருப்பி தான் இந்த இன்ஜினே வரும். ஸோ இன்ஜினே வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து மொத்தம் 3 பைக்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம TVS RR310, இன்னொன்று BMW G310, G310S சம்திங், அது வந்து அட்வென்ச்சர் பைக். இப்போதைக்கு மூணு இன்ஜின் தான் இந்த மாடலில் இருக்க பைக்கில் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இப்போ அட்வென்ச்சர் பைக் வருது TVSல, அதுலேயும் இதே இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே அந்த பைக்கும் லான்ச் ஆகும். ஸோ இதுதான் இந்த இன்ஜினோட ஸ்பெஷல். இதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ், ஏன்னா இது ஏன் இந்தியாவிலே ஹை டெக்னாலஜி இருக்க பைக் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வண்டியில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சூப்பர் பைக்கில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 8 lakhs 9 lakhs அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம பைக்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது க்ரூஸ் கண்ட்ரோல் வராது. இது வந்து GTT அப்படின்வாங்க, கிளைட் த்ரூ டெக்னாலஜி. எப்படின்னா நம்ம வண்டியை வந்து வெறும் கிளச்சை மட்டும் விட்டால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரேஞ்சுக்கு மேலே நம்ம விட்டுட்டா அதுவே போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடிங் மோடுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸ், இப்போ இந்த பைக்கில் வந்து மற்ற பைக்கோட எல்லாமே டாப் கிரேடாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன்ஸு ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, USD ஃபோக் கீழே இருக்க சஸ்பென்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்வான்ஸ்டு. நீங்கள் நார்மல் V3 எடுத்துக்கலாம். ஸோ அதில் கூட அட்ஜஸ்டபிள் எடுத்துகிட்டு வரல. ஸோ ஃபஸ்ட்டு இன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து RR3 தான் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேம்பிங், அப்புறம் ரீலோட், கம்ப்ரெஷன் மூணுமே பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரீலோட் அந்த டேம்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சஸ்பென்ஷன் அண்ட் ஃபோக்ஸ்லுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தோன்னா அந்த ஆக்சிலேட்டர்லாம் பழைய பைக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பியில் இருக்கும். கம்பி முறுக்குனா தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உள்ள ரெஸ்பான்ஸ் நடக்கும். ஆனால் இது வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்னால நம்ம எவ்வளோக்கு முறுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே வந்து சென்ஸ் பண்ணி இதுக்கான ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதான் அதில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RC390 தான் இதுக்கு முன்னாடி இருந்தது இதோட காம்படிட்டராக. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டீல் இது நான் இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த பைக்கில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் மாதிரி வேறு எந்த பைக்லையும் கிடையாது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ராக் ரெக்கார்டில் இருந்து அண்ட் டாப் ஸ்பீடு, மைலேஜ் எல்லாமே இருக்கும். இதில் இல்லாத ஃபியூச்சர்ஸே கிடையாது. ஸோ அதான் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஸ்பெஷல் TVS பண்ணதிலே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் எக்ஸாஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உள்ள இன்ஜினோடைய கொதிக்கும் 100 டிகிரிக்கு மேலே போனால் உள்ளேருந்து ஃபேன் சத்தம் ஒரு சத்தம் ஆரம்பிக்கலாம். அதுலேருந்து காற்று எக்ஸாஸ்ட் போகணும். ஸோ அதுக்காகவே இதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் காற்று போகும். ஸோ இதுக்காக TVS வந்து தனியாகவே பேட்டன்ட் வைக்கிறாங்க இந்த டிசைனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் லைட்டு. ஸோ இந்த லைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் கிளாஸ் இது ஏரோப்ளைனில் யூஸ் பண்ணுற பை LED அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 லைட்டுமே அட் அ டைமில் ஆன் ஆகும், லோ பீமும் ஹை பீமும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்கன்னா பைக்கில் ஒரு லைட் எரியும், இன்னொன்று லைட் வந்து ஹை பீமுக்காக ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ இதோட டயர்னு பார்த்தீங்கன்னா மிச்சன் ரோட் 5 டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டயருமே வந்து இம்போர்ட்டட் டயர்ஸ். ஸோ இந்த டயர்ஸோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 25,000 வரும். இதோட கிரிப் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ராக்லலாம் ஓட்டினீங்கன்னா அப்படியே தாறுமாறாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் கண்டிப்பாக இந்த டயர் செட்டே ஆகாது. பட் இதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்னால இந்த டயர் கொடுத்துருக்காங்க. இந்த டயரும் வந்து பார்த்தீங்கன்னா டை எண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ரைடிங் ப்ரொசீஜரை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரைடர் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ரைடர் ட்ரையாங்கிள் ஸோ அப்படியே சூட் ஆகும். நம்ம வந்து சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி நம்ம க்ரூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுவும் இந்த பைக்கில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து இன்னொன்று அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இதோட ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப லென்த்தாகவே இருக்கும். நார்மல் பைக்கோட இந்த ஸ்விங்காம் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட அந்த கிரவுண்டுக்கும் இதுக்கும் இருக்க அந்த சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்விங்காமல் பெருசாக இருக்கும். நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன் G310 அண்ட் G310GS சம்திங் அந்த 2 பைக்குமே இதோட பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வரும்னா இதோட ஸ்விங்காம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதை விட. ஸோ 2 பைக்குமே ஒரே பவர் எல்லாமே ஒன்றே தான் இருக்கும். அண்ட் BMWவோட இந்த பைக் வந்து டாப் ஸ்பீடு வந்து அதிகமாக அச்சீவ் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட பின்னாடி இருக்க அந்த டீத் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட பல்லோட சைஸே இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பிக்கப்பும் அதிகமாக இருக்கும், ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். இப்போ இதோட காஸ்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த பைக்கில் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பைக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்பேர்ஸ் வச்சிருக்க பைக்கு. ஸோ இந்த ஃபேரிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு பக்கம் மட்டும் 7,500 சம்திங் கிட்ட வரும்.
இதோட அந்த பை எல்இடி ப்ராஜெக்ட்ஸ் ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லைட்டு மட்டுமே. ஸோ எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 2,500 to 3,000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ 500 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம், இன்னொரு 500 ஓட்டிட்டா ஸோ அதில் என்ன அப்படி சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இதை தவிர்த்து இந்த பைக்கில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது வந்து இதை திருப்பவே முடியல. ஸோ திருப்பினால 10 நாள் ஆகுது. அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மி, அதனால் திருப்பதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று பில்லியன் வந்து அவங்க நினச்சாலுமே உட்கார முடியாது, ஆனால் அவ்வளோ தமா தூண்டு சீட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் மைலேஜ் எனக்கு என்ன தெரியல, ஃபுல் டேங்க் அடித்தாலே இதோட ரேஞ்சே 266 கிலோமீட்டர் தான் காமிக்குது. 11 லிட்டர் டேங்குன்றாங்க. ஸோ ஃபியூல் கன்சப்ஷன் எப்படி தான் ஆகுதுன்னு தெரியல. ஸோ நான் அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபியூல் டெஸ்ட் பண்ணுவோம், எவ்வளோ மைலேஜ் தருது இந்த மைலேஜ் டெஸ்ட்டில், அப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வண்டி தான் இந்தியாவிலே ஹைடெக்கான பைக் அப்படின்னு இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருப்பேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.